சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் தெரியுங்களா, அதான் செகண்ட் இயர் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்து இல்லைங்களா, செகண்ட் இயர் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களை கொண்டு வாக்கியங்களை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கலப்ப தேவை கிடையாது. சிலபஸ் இல்லையா, ஸோ வேற இடத்துக்கு போவாங்க. ஸோ இருந்தாலும் இப்படி பாருங்க, கல் பால் குடை குடை, அதாவது குரில் நெடில் வச்சு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த குரில் நெடில் வச்சு ஒரு வாக்கியமே எழுத சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி இது எக்ஸாம்பிள்ஸ்னா கல் தடுக்கி, சரிங்களா, கல் தடுக்கி தடுக்கியதால் காலில் அடிப்பட்டது, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குங்களா. இந்த மாதிரி வேற இது இந்த குடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடையில் சுமந்து சென்றார் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதனால ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. சரி, ஓகே, இது அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக. ஸோ சேர்த்து எழுதுக நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய் சேரும், சேரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர் சேரும் போது நடக்கும் மாற்றம் என்ன அப்படின்றாங்க. அதாவது முதல் சொல் வந்து மனம்ல லாஸ்ட் வந்து மெய்யா இருந்து சேரும் சொல்லு வந்து இத்தனை. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா உயிரா இருந்துச்சுன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தானே. முதல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, கரெக்டுங்களா. அதுபடி இன்னும் தெலுங்கு என்னன்னு வரும், அப்ப என்னன்னு வரும், மனம் உண்டு வருமா. சில கூட்டல் அழுவாருன்னு வருமா. அப்ப இரு கூட்டல் என்ன வரும், ரா. சிலர் அழுவா, சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இகழ்ந்தேன் அப்படின்னா இல்லு கூட்டல் என்ன வரும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உயிர் எழுத்து மெய் எழுத்து இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிரித்தெழுதுக்கு பார்ப்போம். பிரித்தெழுதுனா என்ன வரும் பார்க்கலாம். இரும்பாணிகள் எப்படி பிரிக்கலாம், இரும்பு கூட்டல் ஆணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை இப்போ பூ இருக்குங்களா, அதாவது உயிர் வரி நுட்கள் மெய்வி தோடும் அப்படின்ற விதிப்படி போயிட்டு என்ன ஆகும், இப்பன்னு வருமா. அப்ப இப்ப இரும்பாணிகள் வந்துருச்சா. எனக்கு தொல்லர் உலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லர் கூட்டல் உலைன்னு வருமா. இரு கூட்டல் என்ன வரும், வந்துருச்சுங்களா. வேறில்லை அதேதான், உயிர் வரி நுட்கள் மெய்வி தோடும் அப்படின்ற விதிப்படி வந்து போயிடுச்சுன்னா இரு மட்டும் வரும். ஸோ இரு உடனே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றபடி வேறு இல்லை அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம நார்மலா வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம், நார்மலான புணர்ச்சி விதி தான். ஸோ வந்து எதிர்மானிகள்லாம் எப்படி வந்து கொள்ளரில்லை வேறில்லை. அடுத்து புகழ் கூட்டல் இகழ்ந்தேன், சிலர் கூட்டல் அருவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் உண்டு. இது பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்க, இது ரொம்பவே முக்கியமானது. இதுல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா அந்த 12 தான். இந்த 12 பிழை இல்லாம எப்படி எழுதலாம் அப்படின்னு எப்படி அதை டவுட் வரும். 3 சொல்லின்னு வருமா, 2 சொல்லி வருமா அப்படிங்கிற மாதிரி வரும். 12ன்னு வருமா இல்ல 2ன்னு வருமா, இந்த மாதிரி டவுட்லாம் வரும். ரைட்டுங்களா. ஸோ 12 நம்ம எப்படி எழுதுவோம், 12. ஓகேங்களா. பண்ணினா என்னது, நம்ம பிக் இருக்கு இல்லையா, அந்த பிக் 2 கிடையாது 2. பண்ணி என்ன பண்ணுச்சு, ரன் ஓடிச்சு. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஞாபகம் வச்சுக்காது, நம்ம அந்த மாதிரி ஞாபகம் தப்பு. ஓகேங்களா. ஸோ அப்ப பன்றின்னு வருமா, நம்ம சொல்லும்போது என்ன வரும், பண்ணின்னு வருமா. அப்ப பண்ணி 2 ரன் ஓடிச்சா 2. ஓகேங்களா. சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 12 இதான் லைட்டா கொஞ்சம் குழப்பம், மற்றபடி மீதியெல்லாம் ஈஸியாக தான் வரும். 40ல இந்த நார் வராது, இந்த இது வரும். ஓகேங்களா. சோ இந்த நார் அப்படின்னு வச்சுன்னா நார் வந்து என்னது, தேங்காய் நார்னு சொல்லுங்க, அந்த நார். ஓகேங்களா. அடுத்து 50 ஆக்சுவலி என்ன வரும், 50 இதற்கொலின்னு சொல்லலாமா. ஓகேங்களா. ஸோ 50 அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து எண் கொடுத்துருக்காங்க, எண் கொடுத்து அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 13 கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 13 நம்ம பிள்ளை எழுதலாம், 13 எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து 13 அப்படின்னு எழுதுவது கரெக்டு. நடுவுல ஆட் பண்ணுறது ஸோ 13 அப்படின்னு சொல்லுவேன். நடுவில் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஓகேங்களா. 13 33 சொல்லுங்க. 30 கோடி தேவர்கள் 30 30ன்னா வருது. ஓகேங்களா. ஸோ 30 போடக்கூடாது, 30 கிடையாது 30.
சொல்லுவாரு. 30 அப்படின்னு சொல்லுவாங்க, 30 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 33 எப்படின்னு சொல்லுவாங்க? 30, அதாவது 30 வந்து 30 கரெக்ட். பட் 31, 32 அப்படின்னு சொல்லுவாங்க. 30 சொல்றீங்களா? சோ அதுல இத்து வரும், கண்டிப்பா இத்து வந்து 98. கண்டிப்பா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ரெண்டு சொல்லிட்டேன், நீ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 98 பாருங்களா, அப்படின்னு சொல்லி வரும். 98 98 தொண்ணூறு பிரிச்சோம்னா என்ன வரும்? 90 முதல் 8. சப்போஸ் உள்ள கேட்டாங்க அதே மாதிரி 100 பிரிக்கும்போது 100 கூட்டல் 100 108 இது கொஞ்சம் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வது. ஓகே, பாருங்க, வாய்க்கால் செய். ஆகவே பாத்தீங்கன்னா வயல் சார்ந்த அருமையான சொற்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மொழி இது சொல்லாதனாலாம் வரும் இல்லைங்களா, அந்த இதுல வரும். வயலுக்கு வாய்க்கால் செய், அதாவது மீனிங்லும் வராது, செய்யணும் வயல் மீனிங். பட் வாய்க்கால் பார்த்தோம்னா வயல் சார்ந்து ஒரு சொல். ஓகேங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியமான அளவுக்கு, அதாவது வன்மை ஞாலம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஒரு அடிக்கடி கேட்க ஞாலம் கேட்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞாலம், ஞாலத்துக்கு அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், ஞாலம் எதுன்னு தெரியும். ஞாலம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி. ஓகேங்களா? பூமி. அப்ப பன்மை உள்ளவர், பன்மைனா என்னது? நமக்கு தெரிஞ்ச வன்மை என்னது? வன்மை. வன்மை அப்படின்னு என்னது? வளமை. சரி, ஒரு தொன்மையான வன்மையான சரி வன்மையாக கண்டித்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கடுமையா கண்டிச்சார் அப்படின்னு அது என்ன பொறுமை அப்படிங்களா? இது ரெண்டு சொல்லிங்க. ஏன் முதல் சொல்லி வந்துச்சுன்னா அப்ப அது ஆப்போசிட். ஓகேங்களா? வன்மை சொல்லிடுச்சு, அது அப்படியே ஆப்போசிட் கொடை தன்மை. கொடை தன்மை நம்ம இங்கே வெற்றி ஏற்படுத்தி ஓகே. இது அஞ்சாவது பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமானது, கரெக்டா பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து இலக்கணம். அது இலக்கணத்தை பாருங்க, நம்ம பயிற்சி மட்டும் பார்ப்போம். ஓகே, இது பேசும் திறன். ஓகே, இது தேவை. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா லெசன் பேஸ் பண்ணி வர கொஸ்டின். நாளடியா கருத்துப்படி நன்மை செய்வோர் எதை போன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்க்கால் போன்றவர். ஓகேங்களா? அப்படி சாதி இரங்கலியே வேறில்லை. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு நல்லாவே தெரியும். பாரதியார் இருக்காங்க அவசரம் சாதி இரங்கலியே வேறில்லை. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பறவை சரணாலயங்கள் எத்தனை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? சரி, மஞ்சள் சிட்டு எப்பகுதியில் வாழும் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி. அதை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தந்த பறவைகள் சமவெளியில அப்புறம் மலையில அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சிவகாலத்தான் பார்த்துருவாங்க. சரி, எது எது எங்க சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி லெசன் எக்ஸ்பிளைன் பண்றதுல ஷார்ட்கட்டாக நான் சொல்லியிருப்பேன், ஈஸியாவே சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி கூறுகட்டி வாழும் பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ வந்து அதாவது எப்பனா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேங்களா? சொல்லிட்டீங்கன்னா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வரிகள் அதுல எது தேவையோ அது நான் பார்க்கலாம். பாரதியார் கருத்துப்படி மேலவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீதி நெறியை நின்று பிறகு பிறகுவர்கள் பாரதியாரோட கருத்துப்படி மேலவர் அப்படின்றாரு. ஓகேங்களா? ஓகே, வலசை போதல்லாம் நமக்கு தெரியும். பறவைகள் வந்து மைக்ரேட் பண்றது, அதாவது வலசை போதல் அப்படின்னு இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் குறிப்பிட்ட வேண்ட மாதிரி தான். ஸோ அதெல்லாம் ஓகே, இது அதுதான். ஓகேங்களா? அந்த வீடு கூடு, மண்ணில் உங்களுக்கு வீடு, மரத்தில் எங்களுக்கு கூடு. ஓகேங்களா? அது என்னன்னு பாக்குறாங்க. ரொம்ப இது ரொம்ப அந்த அளவுக்கு தேவையில்லை.
ஓகே, இது இந்த பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் இதுல வரும் இல்லைங்களா, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இதுல வரக்கூடாது அப்படிங்களா. சொல்லி இலக்கியா தன் பெற்றோருடன் உயிரியல் பூங்காவுக்கு சென்றால் தன் அருகில் தூங்கி வந்த மானை சிறுகல்லால் அடித்தாள். நான் நடந்து ஓடியது. விலங்குகளை பார்த்து கொண்டே குரங்குகள் துன்பத்துக்கு சென்றவள் கீழே இருந்து குச்சை எடுத்து குரங்கின் மீது வீசினாள். வேர்க்கடலை தின்றுவிட்டு பறவைகள் பகுதியில் இருந்த மயில் கூண்டுக்கு தோலை வீசினாள். பாம்புகளை பார்க்க சென்ற இலக்கியா பாம்புகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டியை தட்டி கொண்டு வந்தாள். திடீரென ஒரு பாம்பு படமெடுத்து சீறியது. அதை கொண்டு பயந்தபடி காயை கட்டி அணைத்தாள். ஓகேங்களா. சோ இதுல வந்து நம்ம ஓரளவுக்கு புரியுது, ஒரு கண்டென்ட் என்னன்னு புரியுது. ஓகேங்களா. சோ இலக்கிய வந்து மாலை கல்லால் அடித்தது சரியா அப்படின்றது நம்மளுக்கு இது படிக்காமலே தெரியும், தவறு அப்படின்ட்டு. குரங்குகளை துன்புறுத்தலாமா அப்படின்னு துன்புறுத்தக்கூடாது. பூங்காவில் பறவைகள் விலங்குகளுக்கு தின்பண்டலை தரலாமா அப்படின்னு தரக்கூடாது. ஓகேங்களா. இலக்கிய பாம்புகளை இந்த பெட்டியை தட்டிய சரியானு பார்த்தா தவறு. பறவைகள் விலங்குகளும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இறக்குணத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதன் மூலியமா. ஓகேங்களா. சரி, ஓகே. இது அந்த அளவுக்கு இது கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த பேராகிராஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சு இருக்கலாம், இல்லை நம்ம லாஜிக்காவே இது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது பெருசா அலட்டிக்க வேணாம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமானது, இது முக்கியமானது, ஈஸி தான் பட் முக்கியமானது. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்ன நல்லாவே தெரியும், தந்தன் இல்லையா. சோ உலகம் வெப்பமடைய காரணம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், வாகன புகை. ஓகேங்களா. சோ வெயில் இருக்கு, வெயில் வந்து இது அதாவது போடுற மாதிரிதான் இருக்கு, இதுவும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பட் வாகன புகை, ஏன்னா வாகன புகையாலதான் என்ன ஆகுது, வெயில் வந்து நார்மலாவே எப்பவுமே இருக்கிறதான். பட் வந்து பார்த்தோம்னா உலகம் வந்து அதிகம் வெப்பமடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தோம்னா வாகன புகையை வெளியிடுற இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் என்ன பண்ணுது, போய் அந்த ஓசோன் படலத்தை வந்து என்ன பண்ணுது, தாக்குது. அதனால அங்க இங்க ஓட்ட விழுது நார்மலா இருக்க வேண்டிய டெம்பரேச்சர் வந்து இருந்துட்டு இருப்போம் ஓசோன்றதுனால. இப்போ ஓசோன் வந்து ஓட்ட விழுதுனா என்னாச்சு, உலகம் வெப்பமடைய காரணம். உலகம் வெப்பமயாதல் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, அது காரணம் வாகன புகை ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த எரிபொருள் ஃபாசில் ஃபியூல்ஸ் புதைப்படிவ எரிபொருள்களை எரிப்பதால் வர்றது. அதுக்கப்புறம் வேற என்ன, நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம் இல்லையா, அது ஏசி, இது எல்லாமேலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஆறுதல் மாசடைய காரணம் என்ன, உங்களுக்கு ஈஸி தான். மழையின்மை, மணல் அள்ளுதல், இது மூணுல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவு. ஓகேங்களா. கழிவு வந்து ஆறுல விடமும் என்னது மாசடையுது. ஓகே. மழைக்குரிய காரணம் என்ன, நல்லாவே நமக்கு தெரியும் இல்லையா, காடுகள் அழிப்பு. ஓகேங்களா. ஸோ வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்ட்லாம் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டது. ஸோ அவ்வளோதான், இயல் 2 இவ்வளோதான். நம்மளுக்கு தேவையானது பேக் டு பேக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இதோட நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த பறவைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சும்மா ஷார்ட்கட்டோட எப்படி ஞாபகம் சொல்லி சின்ன சின்ன ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். அந்த இதெல்லாம் அதாவது நீர்நிலையில வாழ பறவைகள் என்ன, மலையில வாடுறது என்ன, வாழ்றது என்ன, சமவெளியில வாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன். ஸோ லெசன் வந்து தனியாகவே கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகேலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பழசமும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த இயர்ல மீட் பண்றேன். உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுவோம். சப்போஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கீழே பதிவிடுவோம். நானும் தெரிஞ்சுப்பேன், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. பாய்.